இளங்கலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் இன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவையில் பெரும்பாலான கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. திறக்கப்பட்டுள்ள ஒரு சில கல்லூரிகளில் சொற்ப எண்ணிக்கையிலான மாணவர்கள் மட்டுமே வகுப்புகளில் பங்கேற்றுள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழகத்தில் பல மாதங்களாக மூடப்பட்டிருந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் இன்று முதல் திறக்கப்பட்டு இறுதியாண்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளில் மட்டும் இளநிலை, முதுநிலை என அனைத்து வகுப்புகளும் இன்று துவங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுநோய் பரவலால் மார்ச் மாதத்தில் பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் புதிய கல்வியாண்டு துவங்கிய பிறகும் பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. ஆன்லைனில் பாடங்கள் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் முதுநிலை படிப்பில் இறுதியாண்டு மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு கடந்த 2 முதல் நேரடி வகுப்புகள் துவங்கின. இதையடுத்து அனைத்து வகை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளநிலை மற்றும் முதுநிலை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இன்று முதல் நேரடி வகுப்புகள் துவங்கியுள்ளது. கோவையை பொறுத்தவரை தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பெரும்பாலான கல்லூரிகளில் இளநிலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு மாதிரி தேர்வுகள் இணைய வழியில் நடைபெற்று வருகிறது. இதனால் பெரும்பாலான கல்லூரிகள் இன்று திறக்கப்படவில்லை. திறக்கப்பட்டுள்ள ஒரு சில கல்லூரிகளில் இறுதியாண்டு மாணவர்கள் வருகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கல்லூரி வளாகத்திற்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், கிருமிநாசினி கொண்டு கையை சுத்தப்படுத்த வேண்டும், வகுப்பறையில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளும் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட இருக்கின்றன. இதனால் முதல் நாளான இன்று வகுப்புகளுக்கு வர மாணவ, மாணவிகள் ஆர்வம் காட்டவில்லை. சொற்ப அளவிலான மாணவர்கள் மட்டும் தனிநபர் இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து வகுப்புகளில் பங்கேற்றுள்ளனர். சரணப்பிரியா, நான் 3rd இயர் பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில். இத்தனை நாள் 8 மாதமாக எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருந்துச்சு. தியரிஸ் புரிஞ்சாலும் நேரில் கவனிக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா வரலை. இப்போ நேராக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கு தெர்மல் ஸ்கேனர்லாம் பண்ணி செக் பண்ணி தான் உள்ளே வராங்க. சானிடைசர்ஸ்லாம் வச்சுட்டு வரோம். சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி பஸ் வசதிகள் நல்லா இருந்துச்சு. அங்கே நான் வந்து ஆக்சுவலாக கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கேருந்து இங்கே வரதுக்கு பஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இங்கேயும் டிரான்ஸ்போர்ட் வந்து க்ளீனாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது புரிஞ்சாலும் நெட்வொர்க் இஷ்யூஸ், அப்புறம் ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குலாம் நேரில் வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் சரண்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஊட்டிலேருந்து வரேன். ட்ராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரே ரெஸ்ஸு. இப்போ காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணனால வர முடியல. அதுவும் இல்லாமல் காலேஜ் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த லாக்டவுனில். 8 months வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியிலேயே வர முடியாமல் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பின்ன என்னால் வந்துட்டு ஆக்சுவலாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. எனக்கு வந்து சார் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்லணுன்னா, நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன். 3rd இயர் பிஎஸ்சி பாட்னி படிக்கிறேன். இங்கே வந்து இப்போது காலேஜ்க்கு வரும்போதே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே சானிடைசர் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. கிளாஸில் வந்துட்டு எப்படின்னா சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாஸ்க் இம்பார்ட்டன்ட். பின்ன சார்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இத்தனை நாள் இருந்ததில் வந்து ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் இப்போ வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 6 days வந்து ரெகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக இருக்க வரைக்கும் ஒரு பெஞ்சில் 2 பேர் தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்பட்டு தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ சார் எல்லாமே வந்து நல்லா சேஃபாக தான் பார்த்துக்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணோம். 60% மேலான மாணவர்கள் இன்று கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ளனர். அவர்களுக்கு கொரோனா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது சானிடைசர்ஸ் போட்டுக்கணும், முகக்கவசம் அணிந்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்திலும் மாணவர்கள் வந்து குழுமாமல் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். யாருக்காவது காய்ச்சல் அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே வந்து அந்த கன்சர்ன்டு துறைத் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது, அந்த மாதிரியான போதிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி கேம்பஸில் வந்து எல்லாமே கேம்பஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ரூம்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த டாய்லெட் சைடு எல்லாமே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் வந்து பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் மூலமும் இன்று கொரோனா தடுப்பு வழிமுறைகளை வந்து பின்பற்ற அறிவுறுத்தி அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ கொடுத்துருக்கோம். பொதுவாக வந்து இப்போ இந்த இன்னையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து மெயினாக இது வரைக்கும் ப்ராக்டிகல்ஸ் வந்து அவங்க வந்து ஆன்லைனுங்கிறதுனால ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு வந்து ஆன்லைனில் ப்ராக்டிகல்ஸ் எடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது இன்னையிலேருந்து கருவுத் தேர்வு ஆரம்பிக்கிற வரைக்கும்
அவர்களுக்கு வந்து செய்முறை தேர்வுகள், செய்முறை பாடங்கள் வந்து கற்பிக்குமாறு துறை தலைவர்கள் மூலம் ஆசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.